ஸோ போன வீடியோவில் ஒரு ஆணினுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு டிவைன் மஸ்குலைன்னா எப்படி இருப்பாங்க, அதே போல் ஒரு திரிபடைந்த ஆண் எப்படி இருப்பாங்க. குணம் திரிபடைஞ்சிருச்சு அப்படின்னா, குணம் கெட்டு போச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க அப்படின்றது, அவங்க மோசமாக இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க மோசம்னு இல்லை, அவங்க அந்த பேட் ஃபேஸில் வந்து ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்றத வந்து நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மென்னாக இருந்தாலும் சரி, விமென்னாக இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அசிடிக் ட்ரேட்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்களை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் விலகி இருத்தல் பெட்டராக இருக்கும். சரி, இப்போ வந்து ஒரு ரேப் விக்டிம் இருக்காங்க, ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸோட விக்டிம் இருக்காங்க, ஒரு மேரிட்டல் லைஃப்பில் நிறைய அபியூஸை வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விக்டிம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஸை ஃபேஸ் பண்ண விக்டிம். ஸோ இந்த மாதிரியான பெண்கள் ஆண்கள் இருபாலர்களுமே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சொசைட்டி கட்டமைப்பையும் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரையும் பெண்கள் விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்த ஜென்ரேஷனே இருக்காது. என்னை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கலை, என்னோட ஃபெமினைன் சைடை என்னால் வெளிப்படுத்த முடியல, என்னோட இன்னர் சைல்டை என்னால் வெளிப்படுத்த முடியல. நான் சேஃபாக இருந்தால் தானே நான் பெண்ணாக இருக்க முடியும். ஆணாக இருந்தால் தானே பெண்ணாக இருக்க முடியும். ஆணாக இல்லைன்னும் போது பெண்ணை அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது அந்த ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் வெளியில வருது பெண்ணுக்கு. அப்போ அதெல்லாம் வெளியில வரும்போது பெண் ஆணாக மாறுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ரெண்டு பேருக்குமே இன்னும் சண்டை வருது, இங்கே ஈகோ கிளாஷ்லாம் ஆகுது. ஆணாக இருந்தால் பெண்ணாக வாழ முடியும், ரெண்டு பேரும் அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன்ல சிறப்பா வாழ முடியும். ஸோ இந்த மாதிரி அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் என்ன மாதிரியான மன ரீதியான மாற்றத்திற்கும் உடல் ரீதியான மாற்றத்திற்கும் உட்படுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்களுடைய நியூரல் நெட்வொர்க்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ நியூரல் அப்படின்றது நியூரான்ஸ்ன்றது தலையில மட்டும் மூளையில மட்டும் இருக்கான்னு கேட்டால் இல்லை, நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள்லையும் இருக்கு. நம்மளுடைய முழு நர்வஸ் சிஸ்டம், இந்த பஞ்சேந்திரியங்கள், மூளை எல்லாமே ஒரு நியூரல் நெட்வொர்க்காக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அது வந்து அடி வாங்கும், ரொம்ப அது கஷ்டப்படும் அந்த நியூரல் நெட்வொர்க். அதுக்கப்புறம் அது என்ன ஃபீல் பண்ணுதோ அதுதான் வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதை மாற்றி ரீரைட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு குழந்தைய போட்டு நம்ம நல்லா உலுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது திருப்பி நம்மளை பார்த்தா வந்து சந்தோஷமா பேசணும், பழைய மாதிரி பேசணும்னு நாம எதிர்பார்த்தோம்னா அது சரியா வருமா? கத்தி சண்டை போட்டு உலுக்கி எடுத்ததுக்கு அப்புறம் இல்லை. அதே மாதிரி தான் இவங்களை வந்து அபியூஸ் பண்ணிட்டு, மேரிட்டல் லைஃப்ல அபியூஸ் பண்ணிட்டு, வேற மாதிரியான நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற ஒருத்தங்க கிட்ட இவங்க விக்டிமா இருந்தாங்க அப்படின்னா, இவங்க வேற மாதிரியான அபியூஸுக்கு எல்லாம் உள்ளாகி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த பிலீஃப் சிஸ்டமே மாறிடும். அவங்களால மற்றொரு ஆணின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது, ஈஸியா மூவ் ஆன் ஆக முடியாது. அந்த நபர் போலவே உயரம் இருக்கக்கூடிய ஒரு நபரோ, உடல் அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நபரோ, முகஜாடை இருக்கக்கூடிய ஒரு நபரோ, இல்லை அவங்களுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல், சென்ட் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, இந்த சப்கான்ஷியஸா இந்த நாசி வந்து உணரும் போது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க கண் வந்து பார்க்கும்போது, சென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாடி வந்து ஒரு அலர்ட்டை கொடுக்கும், அந்த நர்வஸ் சிஸ்டம் ஒரு அலர்ட்டை கொடுக்கும். அவங்களுக்கு பதட்டம் வரும், ஆங்ஸைட்டி வரும், சேஃபா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த ட்ராமாஸ் நடந்தப்போ அவங்க உடம்பு என்ன வலியும் வேதனையும் அந்த பெண் அனுபவிச்சாலோ அதே வலியும் வேதனையும் அது திருப்பி ஞாபகப்படுத்தி ட்ரிகர் பண்ணிடும். கிட்டத்தட்ட அது உடல் ரீதியா அந்த வலி இல்லைனாலுமே அந்த மன ரீதியா அந்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. நம்பிக்கை சீக்கிரமா வரவே வராது எந்த ஆண் மேலேயும். நிறைய ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஆண் வந்து சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிடுவாங்க, பெண்ணால மூவ் ஆன் ஆக முடியாது. காரணம், பெண் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தால் சீக்கிரம் மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண், ஒரு நல்ல பெண், மோஸ்ட்லி இதில் கஷ்டப்படுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆன ஆல்கலைனாக இருக்கக்கூடிய பெண்கள் தான். ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய, குட் சோல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே கொண்ட
அந்த மாதிரியான பெண்கள் தான் இதுக்கு வந்து பலியாடா போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்க ஒரு ஆணா இருந்து காதலிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கான டைம் குடுங்க. அவங்கள சேஃபா ஃபீல் பண்ண வைங்க. நீங்க ஒரு ஆண் நண்பரா கூட இருக்கலாம். காதலரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஆண் நண்பரா இருந்து கூட உங்களோட தோழிய வந்து சேஃபா நீங்க ஃபீல் பண்ண வச்சீங்க அப்படின்னா, வெளியில கூட்டிட்டு போறது, எல்லாரோடையும் ஆண்களோட பழகுறது, கான்சர்ட்டுக்கு போறது, கூட்டமா இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போறது, கோவில்களுக்கு போறது, இந்த மாரி இடத்துலலாம் போனீங்கன்னா, அவங்களோட நியூரல் நெட்வொர்க் வந்து ரீசார்ஜ் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த பழைய தரவுகள் வந்து அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறையும். அதே மாதிரி கூட்டமா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து அ சாங்ஸ் பாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ந்து பண்ணும்போது, அந்த பெண்ணிற்கு இதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு நல்ல விஷயங்கள வந்து நீங்க திருப்பி ரீரைட் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். அப்போ உடனே அவங்கள ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து இழுக்க முயற்சி பண்ணீங்கன்னா, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க அந்த பெண்ண ரிலேஷன்ஷிப்குள்ள இழுக்க முயற்சி பண்ணும்போது, அவங்க அந்த பழைய பார்ட்னர் மேல என்னென்ன வெறுப்பு இருந்ததோ அதையெல்லாம் உமிழ்வாங்க. அவர் எப்படிலாம் நடந்துக்கிட்டாரோ, அதே மாதிரி இவங்க நடந்துக்க கூட கூடும். ஒரு பதட்டப்படுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ, முழுசா அவங்க ஹீல் ஆகுற வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். நீங்க ஒரு டிவைன் மஸ்குலினா இருக்கீங்க. இப்படி ஒரு வூண்டடா இருக்கக்கூடியவங்க தான் உங்களுடைய டிவைன் ஃபெமினைன் அப்படின்னா, கேரக்டர்ல எந்த மாற்றமும் இருக்க போறது கிடையாது. ஆனா, அந்த பாஸ்ட் வந்து ஹாண்ட் பண்ணும் அவங்கள. ஸோ, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க வந்து கரெக்ட்டா ஸ்பேஸ் குடுக்கறது, அவங்கள நீங்க சேஃபா வச்சுக்கிறது, அவங்களோட நியூரல் நெட்வொர்க் எப்படி ஃபீல் பண்ணுதுன்றதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எமோஷனலா, எம்பாத்தா இருங்க. அவங்கள வந்து பழைய விஷயங்கள வந்து யாரும் ட்ரிகர் பண்ணாம பார்த்துக்கிறது வந்து சரியா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லாரும் அந்த தப்ப தான் பண்ணுவாங்க. அவங்கள சேஃபா வைக்கிறதுனா பழைய விஷயங்கள ஞாபகப்படுத்தாத மாதிரி இருக்கிறது அப்படின்னு கிடையாது. பழைய விஷயங்கள அவங்க திரும்பி அவங்களே பேசும்போதும், அதற்கான நபர்கள அவங்க திரும்பி சந்திக்கும் போதும், அதே இடங்கள்ல பழைய நபரோட அவங்க வெளில சென்ற அதே இடங்கள்ல இவங்க திருப்பி பயணம் பண்ணும்போதும் கூட, எந்தவித சலனமும் இல்லாம அவங்க இருக்காங்க அப்படின்னா தான், அவங்க ஹீல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். பழைய விஷயங்கள திருப்பி சொல்லும்போது எனக்கு அழுகையா வருது, பேசவே முடியல அப்படின்னா, அவங்க ஹீல் ஆகல. அவங்க டோட்டலா எப்போ ஹீல் ஆயிருக்காங்கன்னா, அந்த விஷயம் அவங்கள பாதரே பண்ணல அப்படின்னும்போது. இல்ல அப்படின்னா, வேற ஏதாவது விஷயம் பேசினா கூட, இவங்களுடைய அன்ஹீல்டு வூண்ட்ஸ்ல அது வந்து பாயும். அதனால ப்ளீட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சில விஷயங்கள நாம ஹீல் பண்ணும்போது, அதனுடைய ரூட்ட வந்து தொடாம, அதனுடைய காஸ கூட தொடாம, அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே அவங்களுக்கே தெரியப்படுத்தாம, அத டச் பண்ணாம ஹீல் பண்ணணும். சில விஷயங்கள நாம ஹீல் பண்ணும்போது, அத அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டே நாம என்ன பண்ணணும், ஹீல் பண்ணணும். அத பத்தி அவங்களே திருப்பி பேசினாலும் கூட எந்தவித சலனமோ, சங்கடமோ இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு அத வந்து ஒரு காமனான விஷயமா, நார்மலைஸ் ஆன ஒரு விஷயமா நாம மாத்தணும். அப்போ ஜோக் பண்றது. ரொம்ப ஓவரா இல்லாம, ஒரு சட்டில் வேல அது ஒரு காமெடியா எடுத்துட்டு போறது வந்து பெட்டரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருந்து ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா, ஒருத்தங்களோட லைஃப்ல நடந்த சோகத்த பேசுறீங்கன்னா, கண்டிப்பா அது எவ்ளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்து வேற வேற நிகழ்வுகள ரிலேட்டடா சொல்லி, அத வந்து ஒரு காமெடியா மாத்தி ஒண்ணுமே இல்லாத விஷயமா நாம மாத்திடுவோம். அப்ப அவங்க நியூரல் நெட்வொர்க்ல வந்து அது ரீரைட் ஆகும். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்ற மாரி தோணும். ஸோ இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா உட்காந்து ஒரு 4 வாட்டி பேசுனாங்க அப்படின்னாலே, அது வந்து போயிடும். அந்த டிப்ரஷன்ல இருந்தும், அந்த பேட் பாஸ்ட்டோட மெமரீஸ்ல இருந்து அவங்களோட நியூரல் நெட்வொர்க் வந்து ஹீல் ஆகி வெளில வந்துரும். அத விட்டுட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு தனியாவே இருந்து கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள இன்னும் அந்த சமூகம் வந்து மோசமா தான் ட்ரீட் பண்ணும். சமூகத்துக்கு அறிவே கிடையாது. அது எப்பவுமே திருப்பி திருப்பி செஞ்ச தப்பையே தான் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொட்டேஷனலா. யாராவது கடைசி தலைமுறை மக்கள் வந்து அத வந்து ரீரைட் பண்ணி மாற்றி எழுதுற வர, இது ஒரு லூப்லயே போய்க்கிட்டு இருக்கும். நடந்தது தான் திருப்பி திருப்பி நடக்கும். ஸோ அந்த சமூகம் இன்னும் அந்த பெண்ண காயப்படுத்தி, காயப்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன்னு வாழ்வாங்க. அப்படி வாழும்போது வைராக்கியமா வாழ்வாங்க. ஆனா இன்னும் மோசமான விஷயங்கள அவங்க எதிர்கொள்ள நேரிடும். தனியா வாழற அவங்கள தான் பெண்களும் காயப்படுத்துவாங்க. ஆண்களும் இன்னும் காயப்படுத்துவாங்க. ஏன்னா,
ஆண் தன்மை இல்லாத ஆண்களுக்கு, டிவைன் மஸ்குலினா இல்லாத ஆண்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த மாரி ஒரு பெண் தனியா வாழறான்னா, அவள பார்த்தா இவங்களுக்கு ஈகோ ட்ரிகர் ஆகும். ஸோ அவங்கள இன்னும் காயப்படுத்துவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பெண்ணிற்கு ஆண் வர்க்கத்தின் மேலேயே என்ன ஆகும்? ஒரு கோபம் வரும். ஒரு வெறுப்பு வரும். அப்ப இதெல்லாம் டேக்கிள் பண்ணும்போது இவங்களே அவங்களுக்கு புரொடெக்ஷன் குடுத்துப்பாங்க. ரொம்ப பவுண்டரி செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டரே மாறிடும். எல்லா பெண்களும் ஆரம்பத்துல ரொம்ப சாஃப்ட்டா, அன்பா, கனிவா தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க கடந்து வந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப மோசமான சூழ்நிலைகள அவங்க கடந்து வரும்போது, கேரக்டர் மாறிடும். வோக்கல்ல சேஞ்சஸ் வந்துரும். பேசுறதே மாறிடும். ஃபர்ஸ்ட் ரொம்ப மெதுவா தயங்கி தயங்கி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அ ஒரு மாரி எடுத்தெறிஞ்சு பேசுற மாரி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முகமே மாறிடும். முக அமைப்பே மாறிடும். கலையா இருந்த முகம் மாறி போயிடும். உடல் பார்த்தீங்கன்னா, பருமன் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண்ணிற்கு நடக்குதுன்னா, அந்த பெண் மோசமான ஆணையும், மோசமான சமூகத்தையும் சந்திச்சிருக்காங்க. அதனால சர்வைவல்ல அந்த பெண், பெண் தன்மையே இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆண் ஆணாக இருக்கும்போது, பெண் பெண்ணாக இருக்க முடியும். சேஃபா வாழலாம். இந்த ஜர்னில நெறைய பெண்கள் அவங்கள வந்து தொலைச்சிருக்காங்க. அவங்க பெண் தன்மையே தொலைச்சிருக்காங்க. யாருமே அவங்கள காதலிச்சிருக்கவே மாட்டாங்க. அன்பு பாராட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. ஒரு ஆண் இப்படிதான் இருப்பாங்க. தெரியாது. உங்க அம்மாவ போய் கேட்டு பாருங்க. யாராவது அவங்கள காதலிச்சிருக்காங்களா? ஆண் எப்படி அன்பை வெளிப்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அம்மாக்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க அத ரிசீவ் பண்ணல. ஒரு நல்ல காதல் அவங்க ரிசீவ் பண்ணல. இந்த சமூகம் அத தொலைச்சிருச்சு. சோ இந்த கடைசி தலைமுறை தான் நல்ல ஆண், பெண் அப்படின்னு இலக்கணம் எழுதுற அளவுக்கு ஒரு உதாரண தம்பதியா நீங்க வாழ்ந்து காட்டணும். மரபுல எழுதணும். அப்பதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படும். இல்ல அப்படின்னு சொன்னா தொலைஞ்சு போயிடும். இப்பவே நோபடி நோஸ் வாட் இஸ் லவ். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமான ஃபேஸ கடந்து வந்த ஒரு டிவைன் ஃபெமினைன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா, யூ ஆர் சோ லக்கி. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க ரொம்ப ரசிப்பாங்க, பாராட்டுவாங்க. ஏன்னா அவங்க அவ்ளோ காயம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர் உங்க வாழ்க்கையில வந்தாங்கன்னா, உங்கள அவங்க ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. நன்றி. லவ் இஸ் காட்.